ரேஷன் அரிசியை வச்சு மொறுமொறுன்னு தோசை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி தான். 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். உளுந்து தனியாக அரிசி தனியாக ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. எல்லாத்தையுமே ஒன்றாவே ஊற வச்சுட்டு 2-3 தடவை அலசி எடுத்துட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் நல்லா ஊறினதும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை அரைச்சி எடுத்துட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இது நல்லா கலந்துட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. இந்த மாவில் தோசை தான் ஊற்றணும்னு இல்லை, இட்லியும் ஊற்றலாம். இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா வரும். மாவு இப்போ நல்லா கலந்தாச்சு. தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் 2 கரண்டி மாவு ஊற்றிக்கிறேன். நடுவில் இருந்து பொறுமையாக தேய்ச்சிட்டு வாங்க. இப்படி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரோஸ்ட் மாதிரி தோசை சூப்பராக வரும். இந்த ஒரு மாவு வச்சு நிறைய டிஃபன் ரெசிபி பண்ணலாம். ரேஷன் அரிசி பாலிஷ்டு பண்ணாத ரைஸ்ன்றதுனால அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரும்பாலும் இந்த அரிசியை நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறதில்ல. இந்த மாதிரி இட்லி தோசைனாவது செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரோஸ்ட் மாதிரி இருக்குது. திருப்பி போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. 2 செகண்ட்லேயே எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றி சுட்டோன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற நெய் ரோஸ்ட் மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கல் நல்லா சூடாக இருந்தால் சீக்கிரமாகவே தோசை ரெடி ஆயிரும். பாருங்கள் அதுக்குள்ளேயுமே தோசை நல்லா செவந்து வந்துருச்சு. நான் இதை திருப்பி போடலை, அப்படியே வெளியில் எடுத்துக்கிறேன். சூடாக நல்லா மொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார்னு எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.